எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி தி கிரேட் சனி இருக்கார் இல்லையா, அதாவது நிறைய பேர் சனியை தலையை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அப்படிப்பட்ட சனியோடைய ஒரிஜினல் கேரக்டர் என்ன, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சனி, அது மட்டும் இல்லாமல் சனி ஒரு ஜாதகத்தில் வலுத்திருந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான சனியுடைய குணங்கள்லாம் இருக்கும், சனியுடைய கேரக்டரை எப்படி பிரதிபலிப்பாங்க அப்படிங்கிறத பற்றி எல்லாத்தையும் வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க. இவன் ஜோதிட நல்லன். முதல்ல சனியுடைய நெகட்டிவ் குவாலிட்டிஸ் அண்ட் மேல்ஃபிக் சிக்னிஃபிகேஷனை பற்றி பார்ப்போம். அதாவது தீய குணங்கள், தீய காரகத்துவங்கள், இதை பற்றி நம்ம முதல்ல பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய சனியோட குணம் என்னன்னு வச்சுக்கோங்களேன், சந்தேக குணங்க. டவுட் படுறது, எதை பார்த்தாலும் சந்தேகப்பட்டுட்டே இருப்பார். புதுசாக கல்யாணம் கணவன் மனைவி இருக்காங்களா வச்சுக்கோங்களேன், கணவன் வந்து ஒய்ஃப் மேலே சந்தேகப்படுறது, ஒய்ஃப் வந்து கணவன் மேலே சந்தேகப்படுறது, நீ அந்த பொண்ணோட கனெக்ஷனில் இருக்க, நீ இந்த பையனோட கனெக்ஷனில் இருக்க, இந்த மாதிரியான இந்த திருமண உறவில், ஃபேமிலிக்குள்ளே, இது போல் எல்லா இடத்துலையும் இந்த சந்தேக உணர்வை தூண்டிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக சனி வருவார். உங்களுடைய ஜாதகத்தில் சனி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, உங்கள் லக்னத்தோட ராசியோட லக்னாதிபதி ராசியோட சனி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து உங்கள் கூட இருக்கிற நபரை சந்தேகப்பட்டுகிட்டே இருப்பீங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு டவுட் பண்ணிகிட்டே இருப்பீங்க, உங்களால் அதை வந்து கடந்து வரவே முடியாது. அது உங்கள் மேலே தப்பு சொல்லிட முடியாது. சனி உங்கள் ஜாதகத்தில் அப்படி இருக்கிறதுனால உங்கள் மைண்ட் செட் வந்து நீங்கள் பிறந்ததுல அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி வந்து லவ்வர்ஸாக இருக்கட்டும், இல்லை கப்புள்ஸாக இருக்கட்டும், இவங்களுக்குள்ளே வந்து சண்டை வர காரணமே இந்த சந்தேகம் ஒன்று தான். உங்களுக்கு 1000 தடவை சொல்லிட்டேன், இந்த நாய் இன்டென்ஷன் சரியில்லைன்னு. அவனை ஆஃபீஸ் பேஸில் வச்சு பாரு, வேணாம்ல. திருமண முறிவுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் எதுனா சனிதாங்க. அதே நேரத்தில் இந்த சந்தேக குணம் முழுக்குமே கெட்டதை நம்ம ஒதுக்கிட முடியாது. இப்போ நம்ம வந்து வேலை விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, இதை நம்ம சரியாக தான் பண்ணமா, கொஞ்சம் சில டவுட் வருது அப்படின்னா அதை 1-2 முறை நம்ம கிளாரிஃபை பண்ணிப்போம். அப்போது இந்த சந்தேக குணம் அப்படிங்கிறது வேலை, பிஸ்னஸ், இது போல் விஷயங்களில் வந்து ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பட் ஃபேமிலிக்குள்ளே வரும்போது, மேரேஜ், லவ், பிரதர் சிஸ்டர், இது போல் ரிலேஷனுக்குள்ளே வரும்போது இந்த சனி வந்து வச்சு செஞ்சு விட்டுறாரு. இவரால் ஏகப்பட்ட பிரச்சனை, வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற அளவுக்கான பிரச்சனையை ஃபுல்லாக இந்த சனி ஏற்படுத்துவார் அவருடைய சந்தேக குணத்தின் மூலமா. அடுத்ததாக சனியுடைய ஒரு கெட்ட குணம்னா தனிமை விரும்பி இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், கேதுவும் இன்ட்ரோவர்ட்டை உருவாக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். சனி வளர்த்தவங்களாம் யாருக்கிட்டே பேசவே மாட்டாங்க, அழுகிறானா சிரிக்கிறானா ஃபேஸில் ஒரு எக்ஸ்பிரஷன் கூட இருக்காது. அந்த அளவுக்கு கமுக்கமாக எல்லா வேலையும் செய்வான்னு சொல்லுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்யக்கூடிய ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சனி வலுத்திருக்கும். சனியுடைய இயல்பில் இந்த கமுக்கம், தனிமை, யாருக்கிட்டையும் பேசாமல் அந்த இன்ட்ரோவர்ட்டாக இருக்கக்கூடிய அந்த விஷயமும் வரும். அடுத்ததாக சனியுடைய ஒரு பாப்புலரான பேட் கேரக்டர் என்னென்னா தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். என்னால் இந்த விஷயத்த பண்ணவே முடியாது, அவங்களுக்கு வந்து வசதி இருக்குது, டேலண்ட் இருக்குது, அதனால் அதை பண்ணிட்டாங்க, எனக்கு அதெல்லாம் இல்லை, என்னால் அந்த விஷயத்தெல்லாம் பண்ணவே முடியாது, என்னால் ஒரு ஸ்டேஜ் ஏறி தெளிவாக இங்கிலீஷில் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நினச்சி தாழ்வு மனப்பான்மையாக இருந்துக்கிட்டு எதுலையுமே ட்ரை பண்ணாமல் இந்த குண்டை சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிகிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த தாழ்வு மனப்பான்மை தான் அவங்களுக்கு எதுலையுமே ஈடுபட விடாமல் பண்ணுது. அப்படிப்பட்ட அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை கொடுக்கக்கூடிய கிரகம் எது வரும்னா சனி வரும். சனி உங்கள் ஜாதகத்தில் வலுத்து இருந்துச்சுன்னா இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு பிறந்ததுலேருந்தே இருக்கும். சமூகத்தில் நிறைய பேர் இப்படி இருக்காங்க, நான் மற்றவங்க மாதிரி அழகாக இல்லை, கலராக இல்லை, கவர்ச்சியாக இல்லை, நான் பார்க்கவே ரொம்ப அசிங்கமாக இருக்கேன், அதே போல் அவங்க பேசுகிற மாதிரி எனக்கு பேசவே வரமாட்டேது, அவங்ககிட்ட எல்லாருமே இப்போ ஈஸியாக பழகிடுறாங்க, என்கிட்ட யாருமே வந்து பழக மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது போல் வந்து ஒரு ஏக்கம், இந்த குணத்தை எல்லாம் உருவாக்கக்கூடிய கிரகம் எதுனா சனி தான். உங்கள் ஜாதகத்தில் சனி வலுத்து இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கேரக்டர்லாம் உங்களுக்குள்ளே பிறந்ததுலேருந்தே இருக்கும், அதை மாற்ற முடியாது, அதுதான் அடிப்படையாகவே இருக்கும். நெக்ஸ்ட் சனியோடைய ஒரு குணம் என்னன்னா வச்சுக்கோங்களேன், சோகம், சேட்னஸ், எப்போ பாரு சோகமாகவே இருக்கிறது. லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு சோகம், வேலை கிடைக்கலன்னு சோகம், காலைல கண்ணு மூச்சிலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் சோகம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையே சோகத்திலேயே வந்து ஓட்டிக்கிட்டே போவாங்க இல்லையா. அவங்களுடைய ஜாதகத்தில் போய் பார்த்தீங்கன்னா சனி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சனி தான் இந்த மாதிரியான ஒரு சேட்னஸை கொடுக்கக்கூடிய ஒரு ரகமாக வரும். சோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கே நடக்குதோ அங்கெல்லாம் சனியுடைய ஆதிக்கம் வந்து பயங்கரமாக இருக்கும். நீ போய் சொல்லு, உன் கல்யாணம் தானே, நடந்தது எல்லாத்தையும் அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு நீ இப்படியே இருப்பா. நான் என்னோட சப்ஸ்கிரைபருக்கு அதனால தான் சொல்லுவேன், இந்த மாதிரி ஜென்ம சனி, 7 சனி காலகட்டம் ரொம்ப ஆக்டிவாக இருங்க, புத்துணர்ச்சியாக இருங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஜாகிங் போங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யுங்க, எப்பவுமே வந்து ஒரு அன்றலர்ந்த மலர் போல உங்களுடைய அந்த மனசை வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் சனிக்கு இருந்து எஸ்கேப் ஆக முடியும். ஏன்னா அந்த சேட்னஸை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கிரகம், அவர் ஒரு பக்கம் சேட்னஸை கொடுத்துக்கிட்டே இருக்கட்டும், நம்ம அதுக்கெல்லாம் அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா. என் சப்ஸ்கிரைபருக்கு நான் அதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டே இருப்பேன். அப்படி நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது அந்த சேட்னஸ்லேருந்து நம்மளால் ஈஸியாக வெளியே வர முடியும். சனியோடைய தி மோஸ்ட் பாப்புலரான ஒரு கேரக்டர் என்னன்னா டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், மனக்கவலை.
இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் 99% மக்களுக்கு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இருக்குதுங்க. இப்போ குறிப்பாக அந்த மீன ராசி யங்ஸ்டர்ஸுக்கு லவ்வால் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குது. அதே போல் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு அஷ்டம சனி இருக்கிறதுனால இந்த ஜாப் மூலம் ஃபேமிலி மூலம் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி டிப்ரெஷனை கொடுக்கக்கூடிய கிரகமாக இது வரும்னா சனி வரும். சனி வந்து உங்கள் ஜாதகத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஸ்ட்ரெஸ் ஆவீங்க, டிப்ரெஷன் ஆவீங்க. ஒரு சில பேர்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் கூட அதுக்கெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டாங்க, டிப்ரெஷன் ஆக மாட்டாங்க. என்ன எதுக்கு நான் வருத்திக்கணும், தன்னை எதுக்கு வருத்திக்கணும், அது பாட்டு நடந்துட்டு போட்டோம், நான் எதுக்கு அதை நினச்சி ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஒரு சில பேர் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் உட்காந்து அழுதுகிட்டு புலம்பிட்டு இருப்பாங்க இல்லையா. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகிறவங்க, டிப்ரெஷன் ஆகிறவங்க. ஜோதிடம் இல்லை, நான் கூட டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் ஆகலை, என் பிரெயினில் அந்த ஹார்மோன் சுரந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை சுரக்கக்கூடிய எல்லா வேலையும் செய்யக்கூடிய கிரகம் எதுனா சனி தான். அடுத்ததாக கஞ்சத்தனங்க. ஐயோயோ, சனி வலுத்தவங்களாம் உலகமாக கஞ்சனாக இருப்பாங்க. கஞ்சனம் அப்படிங்கிறது வேற, சிக்கனம் அப்படிங்கிறது வேற. இப்போ சிக்கனமாக இருக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேவையில்லாமல் செலவு பண்ண மாட்டாங்க. தேட்டருக்கு போகிறது, பீச்சுக்கு போகிறது, இந்த மாதிரி ஆடம்பர செலவுலாம் பண்ண மாட்டாங்க. பட் எஜுகேஷனுக்கு செலவு பண்ணுவாங்க, ஹெல்த்துக்கு செலவு பண்ணுவாங்க, ஃபேமிலிக்கு செலவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து அத்தியாவசிய தேவைக்கு கண்டிப்பாக செலவு பண்ணுவாங்க. இது வந்து சிக்கனத்தில் வந்துடும். ஆனால் இந்த கஞ்சத்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, காசு வந்து பீரோவில் குடனாக இருக்கும். ஆனால் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட எடுத்து காசு செலவு பண்ண மாட்டாங்க, தண்ணி மாதிரி செலவு பண்ண மாட்டாங்க. ஃபோன் வாங்குறதுக்கு அதில் காசாக போடாத, லேப்டாப் வாங்குறது அதில் காசா போடாத, துணியில காசா போடாத, அதுல காசா போடாத, இதுல காசா போடாதன்னு சொல்லிட்டு இருக்கிற காசை ஃபுல்லா பீரோல பத்திரப்படுத்த வைப்பாங்க தவிர அதை வந்து செலவு செய்ய மாட்டாங்க. செலவு செய்யறது உங்களுக்கு மனசும் வராது. இந்த மாதிரி ஒரு கஞ்சத்தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம் எது வரும்னா சனி வரும். சார், நாளைக்கு நம்மளால சம்பாதிக்க முடியுமோ முடியாதுன்னு பயப்படுறவன் தான் சார் சேர்த்து வைப்பான். எனக்கு அந்த பயம் இல்லை. சனி வந்து ரொம்ப மோசமாக பயங்கரமாக ஒரு ஜாதகத்தில் வலுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு இப்போ அடிப்பட்டுச்சுன்னா நம்மளாம் நார்மலாக அடிப்பட்ட என்ன பண்ணுவோம், அந்த காயத்துக்கு மருந்து வைப்போம். ஆனால் இந்த சனி வலுத்தவங்களுக்கு ஏதாவது சின்ன அடிப்பட்டுச்சு என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய டீ தூள் காப்பி தூளை குழைச்சி அந்த காயத்தை வச்சுக்கிட்டு அது ஒன்றும் இல்லை, அது போக்கில் சரியாயிடும், இதுதான் அதுக்கு வந்து நல்ல மருந்து மாத்திரலாம் வாங்கினா செலவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான வந்து ஒரு எண்ணத்தை, ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கக்கூடிய கிரகமாக சனி வருவார். உலகமாக கஞ்சனை உருவாக்கக்கூடிய கிரகமாக சனி வருவார். அடுத்ததாக ஒழுக்க குறைவு, இன்டிசிப்ளின், அன்டிசிப்ளின், இந்த மாதிரி ஒழுக்கக்கேடான சம்பவங்கள் எல்லாத்தையுமே செய்யக்கூடிய ரகமாக சனி வருவார். எல்லா துறையில் இருக்கக்கூடிய ஒழுக்க கெடுக்க காரணமும் சனி தாங்க. ஐயோ பெருமாளே, ஏன் ஜனங்களுக்கு இவ்வளவு அலட்சியம்? யாருக்கும் ஒழுக்கம் இல்லை, யாருக்கும் பொறுப்பு இல்லை, யாருக்கும் இறக்கம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஸ்கூலில் வந்து டீச்சர் பாடம் நடத்திட்டே இருக்கும்போது டீச்சரை வந்து கமெண்ட் பண்ணுறது, தனக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்க ஒரு பொண்ணை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது, பேப்பர் ஊட்டி அந்த பொண்ணு மண்டை மேலே வந்து அடிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் பாத்ரூமில் ஆண் பெண் அங்கே உறுப்புகளை வரைஞ்சி அசிங்கசியமாக அந்த இருக்கிறது, இது போல் எல்லா ஒழுக்கக்கேடான செயல்களையும் செய்யக்கூடிய கிரகம் எதுனா சனி தான். சனி வந்து ஒரு ஜாதகத்தில் வலுத்து இருந்துச்சு, ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க செய்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேருந்து அவங்களால வெளியே வரவே முடியாது. அவங்களுடைய கேரக்டர் இப்படி இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான டேஞ்சரான ஒரு பிளானட் தான் சனி. இந்த சேட்டையோட ஒருத்தன் நார்மலாக நடந்து போயிட்டே இருப்பான், அவன் காலை தடுக்கி விட்டு அவன் கீழே விழுறதை பார்த்து வேடிக்கை பார்த்து சிரிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் சனி வலுத்தவங்க எல்லாருமே. இந்த மாதிரி ஒழுக்கக்கேடாக இருக்கக்கூடிய செயல்களை எல்லாம் மூட்டையாக குடனாக தனக்குள்ளே வச்சிருக்கக்கூடிய கிரகமாக எது வரும்னா சனி வரும். அடுத்ததாக ரகசியமாக பழி வாங்குவாங்க, சீக்கிரட்டாக ரிவெஞ்ச் எடுப்பாங்க. நேருக்கு நேராக நின்று அவங்களுக்கு வந்து போர் செய்யவே தெரியாது, முதுகு பின்னாடி குத்திட்டு ஓடக்கூடிய ஒரு கிரகமாக சனி வரும். சனி வலுத்தவங்களுக்கும் அந்த மாதிரி கேரக்டர் தான் இருக்கும். நேருக்கு நேராக ஒரு விஷயத்தை பேச மாட்டாங்க, பின்னாடி போய் பேசுவாங்க. இப்போ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், நம்மளுடைய ரிலேட்டிவ் சர்க்கிளே பார்த்துருப்போம். நமக்கு நேருக்கு நேராக ஒரு சில பேர் பேசிட்டு போயிடுவாங்க, மூஞ்சுக்கு நேராக பேசிட்டு போயிடுவாங்க. அவங்கள நம்ம பாராட்டலாம், ஏன்னா நமக்கு பின்னாடி போய் அவங்க பேச மாட்டாங்க. ஆனால் ஒரு சில பேர்லாம் இருப்பான் பாருங்க, அவன் நம்மக்கிட்ட நல்லா வழவழ குழகுழன்னு ஜாலியாக பேசிட்டு நமக்கு பின்னாடி போய் நம்மளை பற்றி தப்பாக பேசுவான், நம்மளை பற்றி அடுத்தவங்கிட்ட போட்டு கொடுப்பான், நம்ம சொன்ன விஷயத்தை இன்னொருத்தங்கிட்ட போட்டு கொடுப்பான். இந்த மாதிரி ரகசியமாக ரிவெஞ்ச் எடுக்கிற, ரகசியமாக முதுகு பின்னாடி குத்துற எல்லா வேலையும் செய்யக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா சனி வரும். அந்த மாதிரி நபர்களோட ஜாதகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா சனி ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துருப்பாரு. அடுத்ததான் சனியுடைய குணம் என்னன்னா இந்த பாவம், பாரபட்சம், இறக்க குணம் எதுவுமே அவர்கிட்ட இருக்காதுங்க. நீங்கள் ஏதாவது ஹெல்ப்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா உங்களை உதச்சி கீழே தள்ளிட்டு நாசமாக போடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே சாபம் விடுற ஒரு கிரகமாக தான் சனி இருக்குமே தவிர உங்களுக்கு உதவி செய்து நீங்கள் நல்லா இருக்கணும்ன்ற அளவுக்கு நினைக்கக்கூடிய கிரகமாக சனி வராது. நிறைய பேர் நம்ம லைஃப்பில் பார்த்துருக்கணும், நம்ம நல்லா வந்துடக்கூடாது சொல்லிட்டு அவன் நம்மளை கூட ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவான். அந்த மாதிரி நம்மளை பார்த்து பொறாமப்படக்கூடிய, நம்மளை வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படக்கூடிய, நம்ம வளர்ச்சியை பார்த்து தடுக்கக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இந்த தடுத்தல் அப்படின்னு வந்தாலும் இங்கே சனி வந்துடுவார். இல்லை இதெல்லாம் உன்னால் பண்ண முடியாது, உனக்கு வந்து அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை, இதெல்லாம் பண்ணால் வந்து உனக்கு லாஸ் ஆகிடுன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து எப்பவுமே வந்து ஒரு நெகட்டிவாக சொல்லி கூட்டே போவோம். ஒரு சில பேர்லாம் நம்ம கூட்டத்தில் அந்த மாதிரி ஆள் இருப்பான். அப்படிப்பட்டவங்களாம் சனி ரொம்ப வலுத்து இருக்கும். அந்த மாதிரியான சனி வலுத்த நபர்கள்கிட்ட நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டு நல்ல பாசிட்டிவான மனிதர்கள்கிட்ட நம்ம வந்து நட்பு வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும்.
அடுத்ததாக சனியுடைய ஒரு குணம் என்னென்னா அகங்காரம், ஆணவம், ரொம்ப திமிர்த்தனமாக இருக்கிறது. இந்த உலகமே என் காலடி கீழே தான், நான் சொல்கிறதா நீங்கள் எல்லாருமே கேட்கணும், நான் சைன் போட்டால் தான் அடுத்த அடியே நீங்கள் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த ஆணவத்தில் இருக்கக்கூடிய கிரகமாக சனி வருவாருங்க. சூரியன் அப்படிங்கிற கிரகத்துக்கு அதிகாரம் இருக்கும், ஆனால் ஆணவம் இருக்காது. ஆனால் சனி கிட்ட அதிகாரம் இருக்காரு, ஆணவம் தான் இருக்கும், திமிர்த்தனம் தான் இருக்கும். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே நம்ம பார்த்துருப்பாங்க, ரொம்ப இப்போ மாதிரி டான் மாதிரி பேசிக்கிட்டு எல்லாரையும் வேலை வாங்கிட்டு ரொம்ப ஒரு ஆணவத்தோட நான் தான் இங்கே டாப்பு அப்படின்ற அளவுக்கு ஒன்றுமே இருக்காது அவங்ககிட்ட விஷயம். ஆனால் அவன் அவ்வளோ ஓவராக பீத்திக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி பீத்தலுக்கு உரிய கிரகமாக சனி வருவார். அந்த மாதிரி நபர்களோட ஜாதகத்தை நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தில் சனி ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கும். உடல் ரீதியாக சனி எந்த மாதிரியான பாதிப்புகளை கொடுக்குறாருன்னு பார்த்தோம்னா, நீண்ட நாட்களாக குணமாகாத ஒரு நோய் இருக்கு இல்லையா, நீண்ட நாட்களாக அப்படியே வந்து சரியாகாமல் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது மாட்டுன்னு அப்படி இருக்கக்கூடிய அந்த உடல் ரீதியான நோய்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய ரகமாக சனி வருவார். அங்கிட்ட இருக்க பவரை தவறான முறையில் ஈடுபடுத்தி அது மூலம் நிறைய லாபத்தை பார்க்கக்கூடிய ரகமாக சனி வருவார். இந்த லஞ்சம் அப்படின்னு வந்துட்டாலே அங்கே சனியுடைய ஆதிக்கம் கண்டிப்பாக இருக்கும். சனி, ராகு இது போல கிரகங்களோட ஆதிக்கம் அதிகமாக இருந்தால் லஞ்சம் வாங்குவாங்க. ஏதோ ஒரு விதத்தில் காசு வரணும், அது மூலம் வீடு கட்டணும், வண்டி வாங்கணும்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை அடிச்சு பிடிங்கி எல்லா வேலையும் செய்யக்கூடிய ரகமாக சனி வருவார். அடுத்து இளமையிலே முதுமை தோற்றம் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, வயசுக்கும் அவன் பேசுகிற விஷயத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. இப்போ என்ன மாதிரி அதுக்காக நீங்கள் அப்படி நினச்சிக்காதீங்க, நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அவங்க ஏஜுக்கும் அவங்க சொல்கிற விஷயம் சம்மந்தமே இருக்காது. சனி வந்து ஒரு வயதான கிரகம் பண்ணுறதுனால சனியுடைய ஆதிக்கம் உங்கள் ஜாதகத்தில் அதிகமாக இருந்துச்சா நீங்கள் வந்து இளமையிலே ரொம்ப வயசானவங்க மாதிரி பேச ஆரம்பிப்பீங்க. உங்கள் தோற்றமே அந்த மாதிரி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த யங்ஸ்டர்ஸ் மத்தியம வயதில் இருக்கிற நபர்கள் அவங்களை விரும்ப மாட்டாங்க. வயதானவர்கள்லாம் அந்த மாதிரி பர்சனை விரும்புவாங்க. ரெண்டு பேருக்குள்ள அந்த கனெக்ஷன் கரெக்டாக வந்து ஒட்டி போயிடும்ன்றதுனால இளமையிலே ஒரு முதுமை தோற்றத்தை கொடுக்கக்கூடிய ரகமாக எது வரும்னா சனி வரும். அடுத்ததாக வறுமை, ஏழ்மை, கஷ்டம், இந்த வந்து பாவர்ட்டி, இந்த ஏழ்மைக்கு உரிய கிரகமாக சனி தாங்க வரும். சின்ன வயசில் சாப்பாட்டு கூட வழியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்திருப்பாங்க இல்லையா. இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வரவங்கள ஜாதகத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் சனியுடைய பாதிப்பு கண்டிப்பாகவே இருக்கும். சனி வந்து வீக்கானால் மட்டும்தான் அவர் இந்த ஏழ்மை, வறுமை, கஷ்டத்தை வந்து உங்கள் கண்ணுக்கிட்ட காட்டவே மாட்டார். அவர் ஸ்ட்ராங்காக இருந்துட்டாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏழ்மை இருக்கும், வறுமை இருக்கும், கஷ்டம் எல்லா விஷயத்துக்கும் கண்டிப்பாக கொடுப்பாருங்க. இதுக்கு நல்லது செய்யாமல் விட மாட்டேன். எப்படி சிவாஜி? அடுத்ததாக சம்மந்தமே இல்லாமல் பேசுறது, சம்மந்தமே இல்லாமல் செயல்களை செய்கிறது. இப்போ நீங்கள் ஒரு படிப்பு படிச்சிருப்பீங்க, உங்கள் படிப்புக்கு நீங்கள் பார்க்குற வேலைக்கு சம்மந்தமே இருக்காது. இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாத விஷயத்தை சம்மந்தப்படுத்தக்கூடிய ரகமாக எது வரும்னா சனி வருங்க. யாருமே படித்த படிப்புக்கு வேலை செய்யலை, எல்லாரும் இதை கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ எங்களுக்கு எல்லாருக்குமே சனியுடைய தாக்கம் அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கலாம். சனி அப்படிங்கிற ரகம் உங்களோட ஜாதகத்தில் இருக்க தான் செய்யுது. பட் ஒவ்வொருத்தருக்கும் சனி எந்த மாதிரி ஆக்ட் பண்ண போகிறாருங்கிறது உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் தெரியுன்றதுனால சம்மந்தமே இல்லாத வேலையை செய்யக்கூடிய ரகமாக எது வரும்னா சனி வரும். அடுத்ததான் சனி வந்து ஆயுள் காரனாக வருவார். நம்ம எந்த அளவுக்கு இந்த பூமியில் வாழணும், எவ்வளோ நாட்கள் நமக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இது போல விஷயத்தை எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ரகமாக வருவார். சனி மட்டுமே ஆயுளை தீர்மானிக்கிறது இல்லை. இப்போ வந்து நீங்கள் எவ்வளோ வருஷம் இந்த பூமியில் வாழ போறீங்க, உங்களோட ஆயுள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐநார் சபை போல் ஒரு கூட்டம் கொடுத்து நடத்துவாங்க. அந்த கூட்டத்தில் அவருக்கும் ஒரு பங்கு இருக்குமே தவிர ஆயுள் முழுமைக்கும் காரகமாக சனி வர மாட்டார். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னம், லக்னாதிபதி, 8ஆம் இடம், 8ஆம் இடத்ததிபதி, இது போல் நிறைய விஷயங்களை பார்க்கணும். இது கூட நம்ம சனியும் சேர்த்துக்கணும். இப்போ வந்து ஒருத்தருடைய ஆயுள் முடிஞ்சு போச்சு, அவருடைய ஆயுளை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் யோசிச்சு வச்சிருப்பாங்க. கடைசியாக ஃபைனலைஸ் பண்ண யார்கிட்ட போவாங்க அப்படின்னா சனி கிட்ட தான் போவாங்க. அவர்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம், இவர் இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருக்க முடியாது, இவர் ஆயுளை தூக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சனி கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. யோ தூக்கியா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய ஆயுள் தூக்கப்படும். நம்மளுடைய உயிர் வந்து இந்த பூமியிலிருந்து பிரிந்து செல்லப்படும். சனியுடைய அனுமதி இல்லாமல் நம்மளுடைய ஆயுளை இங்கே தூக்கவே முடியாது. அதனால தான் ஆயுளுக்கு காரகமாக வராரு இந்த சனி. நீங்க கேட்கலாம், ஏன் ப்ரோ இவ்வளோ கெட்டது செய்யறாரு, அவர்கிட்டயே நம்மளுடைய ஆயுளை கொடுத்து வச்சிருக்காங்க, ஒரு நல்ல கிரகத்துக்கிட்ட கொடுத்து வச்சிருக்கலாமே சொல்லிட்டு கேட்கலாம். நமக்கு தேவையில்லாத எல்லா கஷ்டம், ஏழ்மை, வறுமை இதெல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகம் எதுனா சனி தான். இப்போ ஆயுள் இருந்தால் தானே நீ கஷ்டப்படுவேன். ஆயில் இல்லாமல் உனக்கு ஒரே நிமிஷம் தூக்கிட்டு நீ சந்தோஷமாக போய் சேர்ந்துருவல்ல. உனக்கு ஆயிலையும் கொடுத்து நீ நல்லா இருக்கக்கூடாது, உன்னை நான் கஷ்டப்படுத்துவேன், உனக்கு வறுமையை கொடுப்பேன், உனக்கு ஏழ்மையை கொடுப்பேன், ஃபேமிலிக்குள்ளே சண்டையை கொடுப்பேன், உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டையை கொடுப்பேன், பெரிய கொடுப்பேன், ஸ்ட்ரெஸ்ஸை கொடுப்பேன், டிப்ரெஷன் கொடுப்பேன், எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய கேள்வி கெட்டதை அனைத்து நான் உனக்கு கொடுப்பேன். அதுக்கு நான் உனக்கு முதல்ல ஆயிலை கொடுப்பேன். அதனால தான் கெட்டது எங்கே இருக்கோ, கெட்டது யார் கொடுப்பாரோ அவர்கிட்ட தான் வந்து உங்கள் ஆயிலையும் கொடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா ஆயில் இருந்தால் தானே வந்து நம்ம அந்த கெட்டதை அனுபவிக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு மாஸ்டர் பிளான்லாம் பண்ணி சனிக்கிட்ட ஆயில் கொடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க, முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். சனி வலுத்தவங்களால ஒரே நேரத்தில் பல வேலையை செய்ய முடியாது. ஒரே நேரத்தில் ஒரு வேலை செய்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப ஸ்லோ, பொறுமையாக தான் வேலை செய்வாங்க. அவங்ககிட்ட நீங்கள் ஃபாஸ்ட்லாம் எதிர்பார்க்க முடியாது. இதுவுமே சனியுடைய ஒரு குணமாக வரும். அடுத்ததாக இந்த ஸ்டெரிலிட்டி, இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிற இந்த மாதிரி மலட்டுத்தன்மை, இந்த ஆண்மை குறைவு, பெண்மை குறைவு, இது போல விஷயங்களை எல்லாத்தையும் ஏற்படுத்தக்கூடிய கிரகமாக சனி வருவாருங்க. சனி அப்படிங்கிற கிரகமே வீரியம் குறைந்த ஒரு கிரகம் தான். சனி உங்களுடைய ஜாதகத்தில் இந்த லக்னத்திலேயோ இல்லை இந்த 7ஆம் இடமான திருமண ஸ்தானத்திலேயோ உட்காந்து அந்த 7ஆம் அதிபதி சுக்கிரன் இது போல விஷயங்கள் எல்லாத்தோட சம்மந்தப்பட்டு இருக்கும்போது, சனி தசை இப்போ நடக்கும்போது இந்த மாதிரியான இந்த ஸ்டெரிலிட்டி, இன்ஃபெர்டிலிட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு பிரச்சனை கொடுத்து அதன் மூலம் உங்களை கஷ்டப்படுத்துவார் இந்த சனி.
சனிக்கிட்ட இருக்க ரொம்ப மோசமான டேஞ்சரான குணம் என்னன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கள்ள தொடர்பு ஏற்படுத்துறது. அதில் கூட ஒரே ஏஜில் இருக்கவங்க கிட்ட கள்ள தொடர்பு ஏற்படுத்த மாட்டார். தன்னோட வயசு மூத்த நபர்கள்கிட்ட, ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணுக்கிட்டையும், ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணுக்கிட்டையும் அப்படி சொல்ல தன்னோட வயசு அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களோட ஒரு கள்ள தொடர்பு ஏற்படுத்தி திருமண உறவில் இந்த கள்ள தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ரகமாக எது வரும்னா சனி வரும். பாருங்க சனி வந்து எந்த அளவுக்கு மோசமான விஷயத்தெல்லாம் செய்கிறான்னு பாருங்க. ஒரு சில பேர் தான் அவரை தலையை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, என்ன சொல்றது. ஸோ இந்த வீடியோட முடியும், அவருடைய ஜாதகத்தில் சனி வந்து இந்த ராசி லக்னம் அது இவங்களோட தொடர்பு கொண்டிருக்கும் போது பிறந்திலிருந்து அவங்களுக்கு இந்த மாதிரியான குணங்கள் எண்ணங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் எப்போ செயல்படும், எப்போல்லாம் நடக்கும்னா அந்த சனி திசை வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இந்த குணங்கள் எல்லாம் அவங்க மனசுக்குள்ளேயே அந்த எண்ணத்துக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபியூச்சரில் சனியை பற்றி நம்ம இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. தொடர்ந்து ஜோதிட நல்ல சேனலோடு விரல் கோர்த்து விழித்தருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். என் பாதைய கடவுளோ தற்செயலோ இது தீர்மானிக்கட்டும்.